ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் வேலை செய்கிற அனைத்து லேபர் ஒர்க்கர்ஸுக்கும் மிக முக்கியமான ஒரு பெரிய சட்ட மாற்றம் வந்திருக்கு. குவைத் அரசு ஏன் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, முன்னாடி எப்படி எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் கொடுத்தாங்க, இப்போ என்ன மாற்றம் வந்திருக்கு, யாருக்கு எவ்வளவு கிடைக்கும், கம்பெனி கொடுக்கலனா எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது உங்களுடைய பணம், உங்களுடைய உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் ஒரு லேபர் ஒர்க்கர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் அந்த கம்பெனியை விட்டு வெளியேறும்போது அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் தான் இந்த எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. அதை கிராட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா போனஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. முன்னாடி என்ன நடந்தது, சில கம்பெனிகள் முழு பணத்தை கொடுக்கல, சிலர் கேஷா கொடுத்து ப்ரூஃப் இல்லாம ஆக்கினாங்க. சிலர் 8 to 10 வருடம் வேலை செஞ்சாலும் குறைவாக தான் கொடுப்பாங்க. சிலர் ஒன்றுமே கொடுக்காம ஏமாத்திருக்காங்க. லேபர் என்ன பண்ண முடியும், எவிடன்ஸ் கிடையாது, பேங்க் ரெக்கார்டு இல்ல, கவர்மெண்ட் ரெக்கார்டும் இல்ல. இதனால ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டாங்க. குவைத் அரசு ஏன் இந்த புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த மோசடிகள் அதிகமாகி வர்றதுனால கவர்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் நிறைய வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் கேஸ் லோடு ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. அதனாலதான் குவைத் அரசு ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க. எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னா, டிரான்ஸ்பரன்சியா இருக்கும், ப்ரூஃப் இருக்கும், ஒர்க்கர் ப்ரொடக்ஷன் இருக்கும், ஃப்ராடை கண்ட்ரோல் பண்ண முடியும். புதிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எந்த கம்பெனியும் கேஷா போனஸை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் சிஸ்டம்ல அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கருக்கு முழு உரிமை கிடைக்க வேணும் சொல்லியிருக்காங்க. இஓஎஸ் பேமெண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்டுல ஸ்டோர் ஆகும். கவர்மெண்ட் எப்பயுமே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணாத கம்பெனிகளுக்கு ஹெவியா ஃபைன் போடுவாங்க, லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க, லைசன்ஸ் ப்ராப்ளம் வரும். இந்த எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1 வருடம் வேலை செஞ்சாலும் சரி, 5 வருடம், 10 வருடம், நீங்க எத்தனை வருடம் வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும். 2 வகையான சிஸ்டம் இருக்கு இதுல. இயர்லி போனஸ் சிஸ்டம், இன்னொன்று எக்ஸிட் டைம் போனஸ் சிஸ்டம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த சிஸ்டம்ல இருக்கீங்கன்னு உங்க ஹெச்ஆர் கிட்ட கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. போனஸ் அமௌண்ட்டை குறைவா கொடுத்தாங்க, அதாவது உதாரணமா உங்களுடைய இஓஎஸ் அமௌண்ட் 700 KD, ஆனால் கம்பெனி கொடுத்தது 500 KD அப்படின்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி உங்களுக்கு போனஸ் குறைவாக கொடுத்தாங்க அப்படின்னா பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர், நீங்கள் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க உங்களுடைய பேங்க் ரெக்கார்டை செக் பண்ணி பார்ப்பாங்க, கம்பெனியை ஆடிட் பண்ணுவாங்க, உங்களுடைய அமௌண்ட் உங்களுக்கு கரெக்டாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இல்லீகல் ஹோம் ரெஸ்டாரண்ட் கேஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குவைத்ல வீட்டுக்குள்ள ரெஸ்டாரண்ட் நடத்துறது பெரும் குற்றம் சொல்லுவாங்க. லைசன்ஸ் இல்லாம, ஹெல்த் அப்ரூவல் இல்லாம, டாக்ஸ் இல்லாம நீங்க ரெஸ்டாரண்ட் ரன் பண்றீங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றம். இதனாலதான் மினிஸ்ட்ரி ரெய்டு பண்ணி ஒர்க்கர்ஸ அரெஸ்ட் பண்றாங்க, எக்யூப்மெண்ட் எல்லாமே சீஸ் பண்றாங்க, கேஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் அட்வைஸ், சேலரி இல்லைன்னா போனஸ் இஷ்யூக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாது. நீங்க போக வேண்டிய இடம் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர். நீங்க அங்க போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், சேஃபான ரூட் எதுனா பேம், அப்புறம் சூன் ஆஃபீஸ், அப்புறம் எம்பசி. இதுதான் உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதிய எண்ட் ஆஃப் சர்வீஸ் சட்டம் ஒர்க்கர்ஸுக்கு ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். கம்பெனிஸ் ஃப்ராட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஃபியூச்சர் செக்யூரிட்டிக்காகவும் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.